வணக்கம் சகோதர சகோதரிகளே. இன்னைக்கு நான் எங்கே போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கொம்புத்துறை அப்படிங்கிற ஊருக்கு தான் போயிட்டுருக்கேன். இந்த ஊர் ஒரு கடற்கரை கிராமம். இந்த அழகான ஊரில் புனித முடியப்பர் ஆலயம் இருக்குது. இந்த ஊருக்கு பல சிறப்புகள் இருக்குது. அதை பற்றி விரிவாக பார்க்கலாம் வாங்க. இந்த அழகான கடற்கரை கிராமத்தில் இருக்கக்கூடிய புனித முடியப்பர் ஆலயம் இதுதான் முன்பக்க தோற்றம். அழகான ஒரு பெயிண்டிங், ஒயிட் வித் ப்ளூ, அதோடு சேர்ந்து அந்த கோல்டு பார்டர் கொடுத்து கட்டியிருக்கிறாங்க. நல்ல அழகான ஒரு ஆலய வளாகம், மரங்கள்லாம் நடப்பட்டு ரொம்ப அருமையாக இருந்தது. இங்கே பாருங்கள், ஆண்டவருடைய புதுமை ஒன்று இங்கே உருவாக்கப்பட்டிருக்கு பாருங்கள். கடலில் சீற்றம் ஏற்பட்ட போது ஆண்டவர் அந்த சீற்றத்தை அடக்கி சீடர்களை காப்பாற்றிய அந்த காட்சி இங்கே இருக்கின்றது. ஆலயத்தினுடைய இடதுபுற தோற்றம். ஆலயத்திற்கு உள் பாருங்க, அற்புதமான ஒரு பீட அமைப்பு, ரொம்ப அருமையாக இருந்தது. என் ஆண்டவரே என் கடவுளே அப்படிங்கிற ஒரு வாக்கியம் அந்த பீடத்தின் மேல் போடப்பட்டிருந்த அந்த துணியில் இடம்பெற்றிருந்தது. மேலே தூய ஆவியானவர் பாருங்கள். 2 வாக்கியங்கள் இங்கே போட்டிருக்கு பார்த்தீங்களா? இருக்கின்றவர் நாமே, நாமே உன் கடவுள். அழகான ஒரு பீட அமைப்பு, நல்லா பண்ணியிருக்காங்க பாருங்களேன். நிறைய ஆலயங்களில் இந்த கலர் காம்பினேஷனில் தான் பீடங்கள் வைத்திருக்கிறாங்க. ஒயிட் வித் கோல்டு பாருங்கள். கீழே இந்த பீடத்திற்கு கீழாக ஆண்டவர் கடைசி இரவு உணவு சீடர்களோடு அமர்ந்து உண்ணுவது போல் இருந்தது. பாருங்கள், வாசக மேடை, இறை வார்த்தை, அதுலேயும் பாருங்கள் அழகாக ஒரு ஆண்டவருடைய உருவம் பதிக்கப்பட்டிருந்தது. புனித அந்தோனியாருடைய அழகான ஒரு சின்ன கெபி மாதிரி அந்த ஆலயத்தினுடைய பீடம் அருகில் இருந்தது. அதுலேயும் பாருங்களேன், நல்ல அழகான வேலைப்பாடுகள் செய்திருக்கிறாங்க. இங்கே புனித முடியப்பரின் திருப்பண்டம் இருக்கின்றது. நீங்கள் இதை பார்க்குறதுக்கே வரலாம். இங்கே பாருங்கள், உள்ளே வச்சுருக்கிறாங்க. புனித முடியப்பரின் திருப்பண்டம் இங்கே இருக்கின்றது. பாருங்கள் நண்பர்களே, நல்லா க்ளோஸ்அப்பில் காட்டியிருக்கேன் பாருங்கள். அவரது உடலிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த பாகங்கள் நற்கரணை பாத்திரம் மாதிரி வச்சு அதில் வச்சுருக்கிறாங்க. புனிதர்கள் சூழ அழகான ஒரு பீடம். இங்கே பாருங்க, சவேரியார் பார்த்தீங்களா? புனித சவேரியாருக்கு இந்த ஆலயத்திற்குள் ஒரு அழகான கேபி மாதிரி தான் இருக்குது. புனித சவேரியார் இந்த பகுதியில் நடமாடி இருக்கார். இங்கே ஒரு அற்புதமான ஒரு
புதுமை நிகழ்த்தியிருக்கின்றார். அந்த புதுமை நிகழ்த்திய இடமும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அது இந்த ஆலய வளாகம் தாண்டி கொடிமரத்தினுடைய வளாகத்தில் இருக்கின்றது. அதையும் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள் நண்பர்களே, இந்த ஆலய சுவற்றின் மீது அழகாக நிறையா சமணஸாக இருக்காங்க பாருங்கள். இதில் பாருங்கள், இது ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க கோல்டு. இதில் பேக்ரவுண்டில் அருமையாக இருக்குது. அற்புதமான ஒரு கோபுர அமைப்பு. இங்கே பாருங்கள், பக்தர்களின் கவனத்திற்கு இத்திருத்தலம் புனித சவேரியார் வாழ்ந்த புனிதமான திருத்தலம். எனவே தயவு கூர்ந்து அமைதி காக்கவும், ஆலய வளாகத்திற்குள் குப்பைகளை போட வேண்டாம். இத்திருத்தலத்தில் அசனம் கொடுக்க முன் வருபவர்கள் பங்கு தந்தையை சந்திக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். பங்கு தந்தை புனித முடியப்பர் திருத்தலம். அங்கே ஒரு போர்டு உள்ளே வச்சுருந்தாங்க. இங்கே அனைத்து வசதிகளும் இங்கே பாருங்கள், தோற்றத்தை பாருங்கள், என்னமா இருக்குது பாருங்கள் கோபுர தோற்றம். ஆஹா, ஆலயத்தினுடைய முகப்பு தோற்றம் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? நல்லா டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. புனிதர்களுடைய திருவுருவங்கள் இடம்பெற்றிருக்குது. எல்லாமே ரொம்ப 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 அற்புதமாக இருக்குது. இந்த மாதிரி ஆலயங்கள் கடற்கரை கிராமங்கள் போனால் நம்ம பார்த்து ரசிக்கலாம். இந்த ஆலய வளாகமே பாருங்களேன், கடல் மண்ணு தான். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஒரு கடற்கரையில் நடப்பது போன்ற ஒரு உணர்வு நமக்கு இருக்கும் கண்டிப்பாக. அவ்வளோ அழகான ஒரு வளாகம். இந்த திருவிழா காலங்களில் போகணும். அது ரொம்ப நாள் எனக்கு ஒரு ஆசை. அப்போ எப்படி இருக்குது, நம்ம என்ன மாதிரியாக செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அங்கே பாருங்கள், உள்ள அரச மரம் அழகாக வளர்ந்து நிற்குது, நிழல் தரக்கூடியது. அந்த மரத்துலேயும் நிறைய பேர் பெயர்லாம் எழுதி வச்சுருக்கிறாங்க, எதுக்குன்னு தெரியல. இங்கே பார்த்தீங்களா, எப்பப்போ திருப்பலி நேரம்ங்கிறத கரெக்டாக சொல்லியிருக்கிறாங்க. இங்கே போர்டில் இருக்குது உங்களுக்கு விபரமாக. கொம்புதுறையில் திருப்பலி நேரம் தினசரி காலை 6:15, முதல் வியாழன் காலை 6:15, அப்புறம் நண்பகல் 11:30 மணிக்கும் மாலை 6 மணிக்கும். அப்போ அதில் நற்கருணை ஆராதனை நடக்குது. முதல் வெள்ளி காலை 6:30 மணி, ஞாயிறு திருப்பலி காலை 7 மணிக்கு நடக்குது. சரிங்களா? இந்த ஆலயத்துக்கு வர விரும்புகிறவங்க இந்த பூசையை பார்க்கணும், ஆசீர்வாதத்தை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நேரங்களில் நீங்கள் வந்தீங்கன்னா கரெக்டாக கலந்துக்கலாம். ஏறக்குறைய 150 குடும்பங்கள் இந்த கொம்புத்துறையில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஆலயத்திற்குள்ளே பார்த்திங்கன்னா புனித சவேரியார் அவர்கள் திருப்பலி நிறைவேற்றிய அந்த பீடமும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை என்னால் பார்க்க முடியல. இதுதான் அந்த பீடம். சரி வாங்க, இந்த ஆலயத்தினுடைய கொடிமரம், அதை சுற்றி ஒரு முக்கியமான இடம் இருக்குது, அதையும் பார்க்கலாம் வாங்க. இதுதான் அந்த ஆலயத்தினுடைய கொடிமரம். கல் தூணினால் செய்யப்பட்ட கொடிமரம் பாருங்க, ரொம்ப அழகான ஒரு கொடிமரம் இங்கே நடப்பட்டிருக்குது. புனித சவேரியார் அவர்கள் இங்கே தங்கியிருந்து பல கடிதங்கள் எழுதியிருக்காரு. அந்த கடிதத்தை பற்றிய வரலாறும் இங்கே கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், கொடிமரம் பாருங்கள், சுற்றிலும் ஒவ்வொரு புனிதர்களை நினைவு கூறக்கூடிய விதமாக இருக்குது பாருங்கள். இங்கே புனித யாகப்பர், புனித தேவசகாயம் பிள்ளை, இங்கிட்டு வாங்க, புனித அன்னை தெரசா, புனித அல்ஃபோன்சா, புனித அருளானந்தர், புனித செபஸ்தியார்,
புனித அந்தோணியார். இங்கே பாருங்கள், இங்கே தஸ்னேவிஸ் மாதாவுடைய உருவம் இருக்கிறதுல அழகான ஒரு கொடிமர வளாகம். அங்கே ஒரு திருச்சிலுவை வச்சுருக்கிறாங்க, எண்ணெய்கள் ஊற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். மெழுகுவர்த்தி ஏற்றுவதற்கு பக்கத்தில் ஒரு ஸ்டாண்டும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், மாலை போட்டு வச்சுருக்கு. உள்ளே சவேரியாருடைய திருவுருவம் இருக்குது பார்த்தீங்களா. மேலே தான் அந்த திருச்சிலுவை இருக்குது. சரி நண்பர்களே, இப்போ நம்ம முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். இந்த கொம்புத்துறை ஊரில் புனித சவேரியார் அவர்கள் பல புதுமைகள் செய்திருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஒன்று, இந்த கிணற்றில் தவறி விழுந்த ஒரு சிறுவனை உயிரை காப்பாற்றியிருக்கிறார். அதாவது அந்த பையன் இந்த போட்டிருக்கு பாருங்கள், புனித சவேரியார் புதுமை கிணறு. கிபி 1544 கொம்புத்துறையில் புனித சவேரியார் கிணற்றில் விழுந்த சிறுவனை உயிர் பெற்றெழச் செய்தார். கிபி 1616 புனித சவேரியாரின் புனிதர் பட்டத்திற்கு சான்றாக அமைந்த புதுமையும் இதுவே. பார்த்தீங்களா, அவருக்கு புனிதர் பட்டத்திற்கு ஒரு ஆதாரமாக இருந்தது இந்த புதுமை தான் சொல்கிறாங்க. முதல்ல இந்த புதுமை தான். இதுபோக நிறைய புதுமைகள் நடந்திருக்குது. ஆனால் அவருடைய புனிதர் பட்டத்திற்கு ஆதாரமாக இருந்தது இந்த கிணற்றிலேருந்து அந்த இறந்து போன அந்த பையனை உயிர் பெற்றலை செய்த விஷயந்தான். 1544 இது நடந்திருக்குது. பாருங்கள், இது அர்ச்சிப்பு மேதக ஆயர் ஸ்டீஃபன் ஆண்டகை, தூத்துக்குடி மறைமாவட்ட ஆயர். அர்ச்சிப்பு செய்த நாள் 2/1/2025. பே பிரதிஷ் அ காட்ரா பங்கு தந்தையாக இருந்திருக்கிறாங்க. பாருங்கள், இந்த கிணத்தை பார்க்கலாமா உள்ள. இப்போ இந்த டைல்ஸ்லாம் ஒட்டி வச்சுருக்கிறாங்க சுற்றுச்சுவரை பாதுகாக்கிறதுக்காக. கிணத்துல தண்ணீர் இருந்தது, மேலே ஒரு கம்பி வளையம் போட்டு வச்சுருக்கிறாங்க. பார்த்தீங்களா, தண்ணீர் பாருங்கள் அப்படி சுத்தமாக இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா, இந்த ஆலயத்திற்கு நீங்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த கிணற்றையும் பார்த்துட்டு போங்க. இது புதுமை கிணறாக பார்க்கப்படுகின்றது. புனித சவேரியார் அவர்கள் தங்கியிருந்து இறைவனை பற்றி போதித்த இந்த இடத்திற்கு மறக்காமல் வந்து பாருங்கள், குடும்பத்தோடு வாங்க, இறையருள் பெறுங்கள். நண்பர்களே, நம்மளுடைய சேனலை பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் வீடியோவை பார்த்து முடித்ததுக்கப்புறமாவோ இல்லை பார்க்கும்போதோ மறக்காமல் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ லிங்கை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கு சொந்தமான உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆர். ஜூடு. வணக்கம் அன்புள்ளங்களே.